வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட்டான பே நோவ் பே லேட்டருக்கு எப்படி நம்ம ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணுறது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற அந்த பே நோவ் பே லேட்டர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மோபிக்யூ சிப் பே நோவ் பே லேட்டர். ஸோ இந்த பே நோவ் பே லேட்டரை பொறுத்தவரையிலும் அதிகபட்சமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 60,000 ரூபாய் வரைக்கும் கிரெடிட் லிமிட் வந்து கொடுக்குறாங்க. ஸோ உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கும் பட்சத்தில் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே வந்து 60,000 ரூபாய் வரைக்கும் வந்து கிரெடிட் லிமிட் வந்து கிடைக்கும் அப்படின்னு வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிகபட்சமாக 40,000 ரூபாய் வரைக்கும் கிரெடிட் லிமிட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு சிப் பே நோவ் பே லேட்டருக்கு எப்படி நம்ம ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணுறது, இதை பற்றின ஃபுல் ப்ராசஸ் டீட்டெயிலையும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஒரு பே நோவ் பே லேட்டரில் உங்களுக்கு வந்து கிரெடிட் லிமிட் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த கிரெடிட் லிமிட்டை உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் வந்து ஈஸியாக ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்துட்டு பேரண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி ஒரு எமர்ஜென்சிக்கு இந்த கிரெடிட் லிமிட்டை உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா விதமான பில் பேமெண்ட்டையும் இந்த ஒரு கிரெடிட் லிமிட்டை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பேமெண்ட் வந்து பண்ணிக்கலாம். பாரத் பில் பேமெண்ட் எல்லாமே வந்து இதில் வந்து பேமெண்ட் வந்து பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா டிடிஹெச் ரீசார்ஜ், மொபைல் ரீசார்ஜ், அதுக்கப்புறம் எல்ஐசி ப்ரீமியம் பே பண்ணுறது, எலக்ட்ரிசிட்டி பில் பேமெண்ட் வந்து பண்ணுறது. ஸோ இது மாதிரி எல்லா விதமான பில் பேமெண்ட் ஆப்ஷனுமே இந்த ஒரு கிரெடிட் லிமிட்டில் வந்து நம்ம பண்ணிக்க முடியும். ஸோ இது மாதிரியான எல்லா ஃபெசிலிட்டியுமே இதில் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து இந்த ஒரு பே நோவ் பே லேட்டருக்கு எப்படி நம்ம ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற ஃபுல் ப்ராசஸ் டீட்டெயிலையும் வந்து பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் ஐக்கான்ஸில் ஆல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம சேனலில் வரக்கூடிய எல்லா வீடியோஸையும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இந்த அப்ளிகேஷனோட டவுன்லோட் லிங்க் வந்து கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களில் யாருக்கெல்லாம் வந்து இந்த ஒரு பே நோவ் பே லேட்டர் வந்து அப்ரூவ் ஆச்சுது, எவ்வளோ கிரெடிட் லிமிட் வந்து கொடுத்தாங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இப்போ வந்து எப்படி நம்ம இந்த ஒரு பை நோவ் பே லேட்டருக்கு அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற ஃபுல் ப்ராசஸையும் பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட அப்ளிகேஷனை வந்து ஓப்பன் பண்ணதுமே உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் உங்களோட மொபைல் நம்பரை என்ட்ரு பண்ணி கண்டினியூ கொடுத்துக்கோங்க. கண்டினியூ கொடுத்ததுமே உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்டு வந்து சென்ட் பண்ணுவாங்க. அதை என்ட்ரு பண்ணி லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணதுமே அடுத்தது உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பே லேட்டர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை வந்து நீங்கள் ஆக்டிவேட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து லோன் ஆஃபர் வந்து இதில் வந்து பண்ணுவாங்க. உங்களுக்கு வந்து சிப் பே நோவ் பே லேட்டரே வந்து அப்ரூவ் ஆகலை அப்படின்னா உங்களுக்கு லோனும் வந்து அப்ரூவ் ஆகாது. எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பே நோவ் பே லேட்டரும் அப்ரூவ்டில் இருக்குது. அதே மாதிரி லோனுமே இதில் 2 லட்சம் ரூபாய் வரைக்கும் ஆஃபர் வந்து பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பே லேட்டர் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இதை செலக்ட் பண்ணதுமே அடுத்தது உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த ஒரு அப்ளிகேஷனை பொறுத்தவரையிலும் அதிகபட்சமாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30 நாள் வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ டைம் வந்து கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் இதில் கொடுக்கக்கூடிய கிரெடிட் லிமிட்டை வந்துட்டு 30 நாளைக்குள்ளே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிவிட்டு அந்த 30 நாளைக்குள்ளே ரீபேமெண்ட் வந்து பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 0% இன்ட்ரெஸ்ட், எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் பிடிக்க மாட்டாங்க. அதே மாதிரி இது வந்து ஒரு கிரெடிட் லைன் மாதிரி தான். இதில் வந்து உங்களுக்குன்னு கொடுத்துருக்க கிரெடிட் லிமிட்டை யூஸ் பண்ணாத வரைக்கும் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராவாக எந்த ஒரு பேமெண்ட்டும் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. அதுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட்டும் வந்து கிடையாது. அதை கட்டாயம் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இதுவும் வந்து கிடையாது. ஸோ உங்களுக்கு எப்போ தேவைப்படுதோ அந்த டைம் மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அப்படி கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா இதை பற்றின டீட்டெயில் எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. இதை செக் பண்ணிட்டு கிளைம் யுவர் ஆஃபர் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சம் ஆக்சஸ்க்கு வந்து அலோவ் கொடுக்க சொல்லும். இது எல்லாத்துக்குமே வந்து அலோவ் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட பேன் கார்டு நம்பர் என்ட்ரு பண்ண சொல்லும். இந்த இடத்துல உங்களோட பேன் கார்டு நம்பர், அப்புறம் உங்களோட டேட் ஆஃப் பர்த் உங்களோட பேன் கார்டில் இருக்கிற மாதிரி என்ட்ரு பண்ணிட்டு உங்களோட இமெயில் ஐடியை இங்கே வந்து என்ட்ரு பண்ணிட்டு இந்த டிக் பாக்ஸையும் டிக் பண்ணி விட்டுட்டு கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிருங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செல்ஃபி ஃபோட்டோஸ் ஒன்று எடுத்து அப்லோட் பண்ணணும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டேக் அ செல்ஃபி அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களோட ஃப்ரண்ட் கேமரா வந்து ஓப்பன் ஆகும். இதில் உங்களோட ஃபேஸ் கிளியராக இருக்கிற மாதிரி ஃபோட்டோ எடுத்து இதை வந்து யூஸ் திஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பருக்கு அகைன்ஸ்ட் ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்ட் சென்ட் பண்ணுவாங்க. அதை வந்து என்ட்ரு பண்ணி வெரிஃபை பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கான கிரெடிட் லிமிட் இது மாதிரி ஷோ பண்ணுவாங்க. உங்களுக்கு ஒரு வேலை எலிஜிபிலிட்டி இல்லை அப்படின்னா இந்த ஸ்டேஜில் வந்து ரிஜெக்டட் ஆயிரும். ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ தான் வந்துட்டு 40,000 ரூபாய் கிரெடிட் லிமிட்டாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து இதை வந்து ஆக்டிவேட் பண்ணும்போது எனக்கு வந்து வெறும் 12,000 மட்டும்தான் வந்து கிரெடிட் லிமிட் வந்து கொடுத்துருந்தாங்க. உங்களுக்கு நல்ல சிபில் ஸ்கோர் இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு இது மாதிரி 12,000 இல்லை 30,000 வரைக்கும் கிரெடிட் லிமிட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த கிரெடிட் லிமிட்டை நீங்கள் எப்போ வேணாலும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரெடிட் லிமிட்டை ரெகுலராக யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பில் பேமெண்ட், அதுக்கப்புறம் வந்துட்டு டிடிஹெச் ரீசார்ஜ், மொபைல் ரீசார்ஜ் இந்த மாதிரி பில் பேமெண்ட் வந்து பண்ணும்போது இந்த கிரெடிட் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ எனக்கு வந்து இப்படி தான் வந்து இன்க்ரீஸ் பண்ணி கிட்டத்தட்ட இப்போ 40,000 வந்து ரீச் பண்ணியிருக்கு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 0% இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் இதில் என்னென்ன சார்ஜஸ் வந்து பிடிக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதை கீழே
ஸ்க்ரோல் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 12,000 வந்து அப்லோட் ஆயிருக்கு. அடுத்தது இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 30 டேஸ் வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ டைம் வந்து கொடுக்குறாங்க. 30 டேஸ்க்கு ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கான பில்லிங் சைக்கிள் வந்து ஜெனரேட் ஆகும். ஸோ அப்போ நம்ம வந்து எவ்வளோ அமௌண்ட் பேமெண்ட் இது பண்ணணுமோ அதை ஃபுல்லாக பேமெண்ட் இது பண்ணணும். அதே மாதிரி ஆனுவல் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 16% வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து பிடிக்கிறாங்க. நீங்கள் வந்து பேமெண்ட்டை லேட்டாக பேமெண்ட் இது பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதுக்கு 0.1% வந்து பர் டேக்கு வந்து சார்ஜஸ் வந்து போடுறாங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன் டைம் ஆக்டிவேஷன் ஃபீ அப்படின்னு சொல்லிட்டு 99 ரூபா சார்ஜஸ் பண்ணுறதா வந்து இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஆல்ரெடி நிறைய பேர் ஆக்டிவேட் பண்ணவங்க நிறைய பேர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 199 ரூபா வரைக்கும் சார்ஜஸ் வந்து பண்ணுறாங்க. இன்னும் ஒரு சிலருக்கு 99 ரூபா சார்ஜஸ் வந்து பண்ணுறாங்க. இன்னும் ஒரு சிலருக்கு 299 வரைக்கும் சார்ஜஸ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது வந்து எப்போ சார்ஜஸ் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஆக்டிவேட் பண்ணும்போது சார்ஜஸ் ஆகாது. இந்த கிரெடிட் லிமிட்டை யூஸ் பண்ணி நீங்கள் ஏதாவது ஒரு பில் பேமெண்ட் பே பண்ணுவீங்களா, அப்போ அதுக்கான பில் அமௌண்ட் வந்து ஆடட் ஆகும்போது ஸோ இந்த ஒன் டைம் ஃபீயும் சேர்த்து ஆடட் ஆகும். அப்போ வந்துட்டு நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் யூஸ் பண்ணீங்க அப்படிங்கிற அமௌண்ட்டை கழிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆக்டிவேஷன் ஃபீ எவ்வளோ சார்ஜஸ் வந்து பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தெரியும். ஸோ இந்த ஃபீ எவ்வளோ உங்களுக்கு சார்ஜஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து செக் பண்ணிட்டு இந்த டிக் பாக்ஸையும் டிக் பண்ணி விட்டுட்டு ஆக்செப்ட் அண்ட் கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிருங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதுலேயும் கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷனை மட்டும் கிளிக் பண்ணிருங்க. இப்போ கண்டினியூ கொடுத்ததுமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆக்டிவேட்டட் ஆயிருச்சு. ஆக்டிவேட்டட் ஆன பிறகு நம்மளோட கிரெடிட் லிமிட் எவ்வளோ அப்படிங்கிறத இங்கே வந்து மென்ஷன் பண்ணிடுவாங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த அமௌண்ட்டை யூஸ் பண்ணி நீங்கள் எந்த ஒரு பில் பேமெண்ட்டையும் மந்த் எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட கேஷ் இருக்காது. ஸோ அந்த மாதிரியான டைமில் வரக்கூடிய செலவுகளை நம்ம இது மூலமாக நம்ம வந்து டேலி பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் ஒரு எமர்ஜென்சிக்கு உங்கள் கையில் காசு இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ இந்த கிரெடிட் லிமிட்டை வந்து பேரண்ட் அப்படிங்கிற இந்த ஒரு ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணிக்கலாம் உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கிரெடிட் லிமிட் வந்து கண்டிப்பாக யூஸ் ஆகும். ஸோ உங்களுக்கு இது வந்து ஒர்த்துன்னு தோணுச்சுது அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். கீழே லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சொன்ன இந்த அப்டேட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.